வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் சிஐடி அதிகாரிகளை பின்தொடர்ந்த கடற்படை புலனாய்வு பிரிவு உண்மைகளை கண்டுபிடிக்க தடங்கல். கிழக்கில் தொடரும் சிஐடியின் சுற்றிவளைப்பு, நள்ளிரவில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள். வீட்டை விட்டு வெளியேறும் மகிந்த, தொடரும் ராஜபக்ஷ குடும்பத்தின் பரிதாப நிலை. யாழ் சிந்துபாத்தி கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அடையாளம் காண பொதுமக்களுக்கு அழைப்பு. ஆட்டத்தை ஆரம்பித்த ட்ரம்ப், ரஷ்ய எல்லையில் நிறுத்தப்படும் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல். தொடர்பென விரிவான செய்திகள். கடற்படை குழுவினரால் காணாமலாக்கப்பட்ட நபர்கள் குறித்து விசாரிக்க சென்ற குற்ற விசாரணை திணைக்கள அதிகாரிகளை கடற்படை புலனாய்வு பிரிவின் உறுப்பினர்கள் பின்தொடர்ந்துள்ளனர். இது தொடர்பில் குற்ற விசாரணை திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தை விசாரிக்க பருத்தித்துறைக்கு விசாரணை அதிகாரிகள் சென்றபோது 2 மோட்டார் சைக்கிள்களில் 4 பேர் அவர்களை பின்தொடர்ந்துள்ளனர். விசாரணையில் அவர்கள் கடற்படை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் என்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் குற்ற விசாரணை திணைக்கள அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். புலனாய்வு அதிகாரிகளிடம் விசாரித்தபோது கடற்படை புலனாய்வு பிரிவின் லெப்டினன்ட் கமாண்டர் ஒருவரால் அவர்களை பின்தொடர்வதற்கான உத்தரவு வழங்கப்பட்டதாக குற்ற விசாரணை திணைக்கள அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். மட்டக்களப்பு நகர் பிரதேசத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் T-56 ரக துப்பாக்கி ஒன்று மற்றும் ரவைகள் மகசின் என்பவற்றை விசேட அதிரடிப்படையினர் மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட ஆயுதங்களானது நேற்று இரவு மட்டக்களப்பு தலைமையகத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக பொறுப்பதிகாரி பிரியந்த பண்டார தெரிவித்துள்ளார். லயன்ஸ் கிளப் வீதியில் உள்ள காணி ஒன்றில் புதிதாக வீடு கட்டுமான பணி இடம்பெற்று வருகின்ற நிலையில் சம்பவ தினமான நேற்று இரவு 10 மணியளவில் அங்கு மலசல கூடத்துக்கு குழி அமைப்பதற்கான நிலத்தை தோண்டும் போது புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பொலித்தீன் பையில் சுற்றப்பட்ட நிலையில் துப்பாக்கி இருப்பதைக் கண்டு விசேட அதிரடி படையினருக்கு அறிவித்துள்ளனர். இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற விசேட அதிரடி படையினர் T-56 ரக துப்பாக்கி ஒன்றும் 5 துப்பாக்கி ரவைகள் 2 மகசீன்களை மீட்டனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராக இருப்பதாக அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தற்போது மஹிந்த ராஜபக்ஷ குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் வலுக்கட்டாயமாக அல்லாமல் அரசியலமைப்பு உரிமையின் அடிப்படையில் தங்கியுள்ளார். இருப்பினும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புதிய சட்டமூலமும் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக மாறிய பிறகு அவர் இல்லத்தை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக நாமல் கூறினார். ஒரு நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி தனது பதவிக்காலத்தில் எடுத்த தீவிரமான முடிவுகளுக்கான பிற்காலத்தில் ஆபத்துக்களை சந்திக்க நேரிடலாம் எனவும் சுட்டிக்காட்டிய நாமல், இதனால் அவர்களுக்கு சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய பிறகு பாதாள உலக கும்பலின் ஆபத்தை எவ்வாறு கையாள்வார்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு அவர்கள் பதவிக்காலத்தில் தீர்மானங்களை மேற்கொள்வதை எளிதாக்குவதற்காக அரசியலமைப்பால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிந்துபாத்தியில் மீட்கப்பட்ட மனித எண்புக்கூட்டு தொகுதிகளுடன் கண்டெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் பிற பொருட்கள் என்பவற்றை பொதுமக்களுக்கு காண்பித்து அதன் மூலம் விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின்படி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதிக்கு அருகிலுள்ள செம்மணி பகுதியின் அரியாலை சிந்துபாத்தி இந்து மயானத்தில் நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுப் பணிகளின் போது மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் பொதுமக்களின் அடையாளப்படுத்தலுக்காக காட்சிப்படுத்தப்பட உள்ளன. இதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலை விசாரணை பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி நீதிமன்றத்துக்கு செய்ய விண்ணப்பத்துக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அனுமதியை வழங்கியுள்ளது. அதற்கமைய செம்மணி பிரதேசத்தில் அமைந்துள்ள அரியாலை சிந்துபாத்து இந்து மயானத்தில் 2025 ஆகஸ்ட் 5ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணி முதல் மாலை 5 மணி வரை குறித்த உடைகள் மற்றும் பிற பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. ரஷ்ய எல்லையில் 2 நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
டொனால்டு டிரம்ப் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் முயற்சிகள் பலனளிக்காததால் ரஷ்யா மீது பொருளாதார தடையை அமெரிக்க அரசு விதித்து வருவதுடன் ரஷ்யாவிடம் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகளுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறது. டிரம்பின் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவிடம் இருந்து அதிகளவிலான கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் காரணத்தால் இந்தியாவுக்கு 25% வரி விதித்து டிரம்ப் உத்தரவிட்டிருந்தார். எனினும் எந்த பகுதிக்கு நீர்மூழ்கி கப்பல் அனுப்பப்பட்டுள்ளது, அவை அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய கப்பல்களா என்பது குறித்து டிரம்ப் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.